श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवरं वन्दे रम्यजा महतरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मद् आचार्यपर्यन्तां वन्दे गुरु परम्परां. நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான க்ஷேத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். 101வது திவ்ய தேசம். ஆம், சாலகிராமம். திருச்சாலகிராமம் என்னும் முக்திநாத். நேபாளத்தில் கண்டகி நதிக்கரையில் உள்ளது இந்த அழகான திருக்கோயில். வெறும் மரத்தால் கட்டப்பட்ட ஒரு கோயில். இருவர் மட்டுமே இங்கு தங்கி இந்த க்ஷேத்திரத்தை பார்த்துக்கிறாங்க. திருமேனி முழுக்கவே சாலகிராம திருமேனி. இந்த க்ஷேத்திரத்துக்கு ஏற்றமே சாலகிராம பெருமாளாலே. முக்திநாத்தில், அதாவது சாலகிராமத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார் முக்தி நாராயண பெருமாள், ஸ்ரீமூர்த்தி, ஸ்ரீதேவி நாச்சியார், கண்டகி நதி, கனக விமானம், சக்கர தீர்த்தம், பிரம்மா, சிவன், கண்டகி நதி ஆகியோர்களுக்காக பிரத்யக்ஷம். 2 ஆழ்வார்கள், பெரியாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் இந்த க்ஷேத்திரத்துக்கு பாசுரம் பாடியிருக்காங்க. முக்திநாத் போக 2-3 வழி உள்ளது. அதாவது பீகார் போய் அங்கே இருந்து சீதாமரி போய் போக்ரா ஜோம்சன் முக்திநாத் போகலாம். இல்லைன்னு நாராயணகாட் வழியாவும் போய் போக்ரா போய் ஜோம்சன் போய் முக்திநாத் போகலாம். சோனாலி எல்லையை தாண்டியும் முக்திநாத் போகலாம். முக்திநாத் என்றாலே சாலகிராமம். சாலகிராமம் இஸ் a small black stone. இந்த கல்லில் நான் வசிக்கிறேன் என்று பெருமாளே சொல்லியிருக்கிறார், வரம் கொடுத்திருக்கிறார். அது கண்டகி நதிக்கரையில் மட்டும்தான் கிடைக்கும். பொருள் பார்க்கலாம். 2-3 அர்த்தம் உள்ளது, ஒவ்வொன்றாய் பார்க்கலாம். சால கிராமம். சால என்றால் ஸ்தோத்திரம், தோத்திரம். கிராமம் என்றால் கூட்டம். சால கிராமம், ஸ்தோத்திர கூட்டம், தோத்திர கூட்டம். அப்படின்னா எதை கூட்டம் கூட்டமாய் ஸ்தோத்திரம் சொல்லுமோ, எதை எல்லோரும் சேர்ந்து புகழ்வாரோ அதுதான் சால கிராமம். இன்னொரு அர்த்தம் பார்க்கலாம். சாலங்காயன முனிவர்னு ஒரு முனிவர். அவர் கண்டகி நதியில் கரையில் அமர்ந்து பகவானை நினைத்து கொண்டு தபஸ் செய்து கொண்டிருந்தார். பகவான் அவர் முன்னே தோன்றி, முனிவரே, என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த முனிவர், நான் எந்த இடத்தில் அமர்ந்து தபஸ் செய்து கொண்டிருக்கிறேனோ அதே இடத்தில் என் விருப்பப்படிக்கு நீர் தோன்ற வேண்டும் என்று பிரார்த்தித்தார். சரி, என்னவாக விருப்பப்படுறீ அப்படின்னு பகவான் கேட்க, அந்த சமயத்தில் அந்த முனிவர் அவரோட 2 கண்களாலே, அதாவது ஒரு கண்ணாலே பெரிய சால மரத்தையும் இன்னொரு கண்ணாலே பெரிய மலையும் பார்த்தார். பெருமாளுக்கு கிடைச்ச செய்தி, 2ஆகவும் இருக்கணும் என்று விருப்பப்படுறார் என்று இந்த வரத்தை கொடுத்தார். அதாவது மரம் எல்லாம் கீழே விழுந்து அது பூமியோட பூமியா கெட்டிப்பட்டு பல 1000 வருடங்கள், பல லட்சம் வருடங்கள் பிற்பாடு அந்த மரங்கள் எல்லாம் கெட்டிப்பட்டு கல்லாகிறது. அந்த கல்லை தான் நாம் சால கிராம கல்லாக ஏற்றுக்கொள்கிறோம். வஜ்ர கீட்டம்னு ஒரு புழு. அந்த புழு மரத்திலிருந்து கல்லாகும் சமயத்தில் அந்த புழு அது உள்ளே போய் அதோட பல கால்களாலே அப்படி நடக்கும்போது அது வரி வரியா பதியும். Those are the vertical lines that you see on the stone, the black Salagrama stone. முக்திநாத் என்றாலே கண்டகி நதி. கண்டகி நதி பெருமாளை குறித்து தபஸ் செய்தார். பெருமாள் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். நீ என் கர்ப்பத்தில் இருக்கணும் என்று பிரார்த்தித்தார். என்னது, நீயோ நதி, நான் எப்படி உன் கர்ப்பத்தில் என்று கேட்டார் பகவான். சரி நீ ஒன்று செய், நீ நதியாக ஓடிக்கொண்டிரு, நான் உன் படுகையில் இருக்கிறேன் என்று வரம் கொடுத்தார். ஒரு பெண்ணின் கர்ப்பம் என்றாலே the lower half of a woman's body, the lower abdomen. So in this context, river, கண்டகி river bed, அதுதான் படுகை. அதாவது மரங்கள் கெட்டிப்பட்டு தான் கல்லாகிறது. ஃபாசில்ஸ்ன்னு சொல்றோமே, அதுதான் சால கிராமக்கல். சால கிராமக்கல்லை விலைக்கு வாங்கக்கூடாது, விலைக்கு விற்கக்கூடாது. இது என்ன விலை இருக்கும் என்று ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அந்த கல்லை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு பீட்டத்தில் ஒரு சின்ன பட்டு துணியை விரித்து அக்ஷதை சேர்த்து ஒரு சிறியதளவுக்கு தங்கம் கொடுத்துதான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். திருமஞ்சனம் மிகவும் எளிது. சாலகிராமம் கல்லுக்கு பெரும் தீர்த்தம், பால், நம் இஷ்டப்படிக்கு தீபம், தூபம், we can offer பிரசாதம், மதுபர்க்கம், துளசி லீவ்ஸ். 2, 4, 6, 8 கல் வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். 12 சாலகிராம மூர்த்தி இருந்தால் ஒரு திவ்ய கஷேத்திரத்துக்கு அது சமம் அப்படின்னு ஒரு கருத்து உள்ளது. ஒரு பக்கத்தில் தௌலகிரி மலை, ஒரு பக்கத்தில் அன்னபூர்ணா மலை, கீழே கண்டகி நதி, ஒரு அழகான
அழகான திருக்கோயில், ரம்யமான இடம் முக்திநாத். இப்பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் விரைவில் அந்த இடத்தில் அவர் சேவை கொடுக்க வேண்டும் என்று குரு மூலமாக நான் பிரார்த்திக்கிறேன். அலங்காரத்தில், அதிகாரத்தில், அகங்கார மனதில் ஒரு நாளும் இறைவனை காண முடியாது. துளி கள்ளம் கவடம் கலந்திடாத அன்பில் மட்டுமே இறைவனை காணலாம். பிறப்பர்க்கும் ஏக்கனே, முக்திநாதனே, அருள் புரிவாய். நன்றி.